எங்கள் அம்மா வடக்கன்ட்ட நம்பர் வாங்கி வச்சுருக்காங்க. நான் போய் பானிபூரி கடை போட போகிறேன். இதெல்லாம் ரொம்ப லேட்டு, நல்லா நேர்த்தியாக வாங்கிட்டேன். அதுவும் கரெக்டு தான். அவங்ககிட்ட தான் லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நல்ல பொசிஷன் எங்கே நல்ல பொசிஷன் வருது. ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துருக்க பொசிஷனை ஒழுங்காக உட்காந்து இவெல்லாம் திருந்தவே மாட்டா. நம்ம வேணா இடத்துல கேட்கலாம். நீ போயிட்டு நீ ஏன் இப்படியே இருக்க? யார்கிட்டையுமே பேசவே மாட்டேற, தனியாகவே உட்காந்துருக்க. எனக்கு அப்பா யாருமே நாங்களாம் இருக்கோங்க. ஏன் ஃபீல் பண்ணுறேன்? யாருமே என் பக்கத்தில் கூட உட்காரவே பண்ணுறாங்க. நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? பக்கத்தில் உட்காந்துருந்தா நானே தான் என் லைஃப் பார்த்துட்டு அப்பா அம்மா இல்லைன்னா யாருமே பேசவே மாட்டாங்களா யார்கிட்டையுமே. அப்படிலாம் இல்லை. நீ தான் அப்படி நினைக்கிற, பேச மாட்டாங்கன்ட்டு. எல்லாமே சரி ஃபீல் பண்ணு. அழுவாத, அழுதா எதுவுமே சரியாக போகிறதே இல்லை. சரியா? ஃபஸ்ட்டு அழுவாது. என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா? கண்டிப்பாக இருக்க. எப்போதுமே நான் உனக்கு ஃப்ரெண்டாகவே எனக்கு யாருமே ஃப்ரெண்டே இல்லை. வேணும். என் கூட ஃப்ரெண்டாக இரு. நான் உன் கூடவே தான் இருக்கேன். நான் எப்போதுமே இருப்பேன். ஏன் சோகமாக இருக்க? எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா கவலைப்படாத. புக்கு நான் தரேன்.
இந்த 5 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? ஏன் நினைக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. இவ வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான். இவளுங்க நான் வந்து டவுனாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை தூக்கி விட்டாங்க. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோட ட்ரஸ்ட்லேயே நான் வந்து சர்வீஸ் பண்ண வச்சுருக்கேன். உங்களை வந்து எஜுகேஷன் தான் வந்து எல்லாமே மாற்றும். அதனால் எஜுகேஷன் மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. எஜுகேஷனாக ஒரு ஆளே வந்து பில்டப் பண்ணும். ஓகேவா? நமக்கு வந்து 3 விஷயம் வந்து முக்கியமான விஷயம். ஒன்று ஹோப், இன்னொன்று செல்ஃப் கான்ஃபிடென்ட், இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்து மேலே வைக்கிற ட்ரஸ்ட். என்ன எஜுகேஷன் நம்ம அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லிவ் ஃபார் லைஃப். தேங்க்யூ. நைட் நம்ம தூங்கினா அந்த நாள் கடவுளுக்கு சொந்தம். அதே முழிச்சிருந்தா அந்த நாள் நமக்கு சொந்தம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு மத்தவங்களையும் வாழ வைப்போமே.